ஆகையினாலே இந்த விஜய் தலைமையிலான அரசுக்கு ஆதரவு கொடுப்பது, தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம், பக்கபலமாக இருப்போம். என் மீது சேற்றை வாரி வீசுகிறவர்கள், எங்களை எப்படியாவது ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்க முயற்சிகளை எல்லாம் நாங்கள் எதிர்கொள்ள அதெல்லாம் ஒன்றும் பலிக்காது. உறுதியாக இருக்கிறாங்க. போனவரெல்லாம் விலை போனவங்களாம் திரும்ப வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. எம்டிஎம்கே நாளுக்கு நாள் வலுப்பெற்று வளர்கிறது, இன்னும் வலுப்பெற்று வளரும். தமிழக வாழ்வாதாரங்களை ஜாதி சண்டை மதச்சண்டை கூடாது, போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடாதுன்னா இந்த தாமிரவரியில் குளிச்சுட்டு 1800 கிலோமீட்டர் நான் ஆயிரக்கணக்கான தோழர்களோடு நடந்து சென்றேன். எங்கேயும் கட்சிக்கு ஆதரவு கேட்கலையே. நான் இந்த பிரச்சனைகளை பற்றி மட்டும்தான் சொல்லிக்கொண்டே போனேன். அதுபோல் தமிழ்நாட்டில் 6500 கிலோமீட்டர் நான் நடந்திருக்கிறேன், நடைபயணம் கொண்டிருக்கிறேன். இன்னும் இப்பொழுது என்னுடைய நாடாளுமன்ற உரைகளை, ஆங்கிலத்தில் ஆற்றிய உரைகளை தொகுத்து என் தம்பி ரவிச்சந்திரனுடைய தலைமகன் ராஜா வையாபுரி ஒரு 8 மாதம் கஷ்டப்பட்டு கூகுளிலிருந்து எடுத்து அதை புத்தகமாக தொகுத்துருக்கிறாரு. அது இப்போ பிரிண்ட் பண்ணுறதுக்கு குமுதம் பிரிண்டர்ஸ் பப்ளிகேஷன்ஸ் அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பிரிண்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 4ஆம் தேதி இந்த புத்தக வெளியீட்டு விழா டெல்லியில் கான்ஸ்டியூஷன் கிளப்பில் நடைபெறும். நம்ம முதலமைச்சர் விஜயும் அதில் வந்து கலந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறார். ஒரு 15-20 தலைவர்கள் அதில் பங்கேற்கிறார்கள். அந்த நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடக்கும். பிறகு அண்ணா பிறந்தநாள் விழா செப்டம்பர் 15 நாங்கள் மிக சிறப்பாக வள்ளூர் கூட்டத்திலே நடத்துவதாக இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து வேலை திட்டங்களை வைத்திருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மென்மேலும் வலுப்பெற்று வருகின்ற சூழ்நிலையைத்தான் நான் பார்க்கிறேன். காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இந்த தாவேகா தலைமையிலான கூட்டணியில் மதிமுக எதை முன்வைக்குது? பிரைமான விஷயம் என்ன சார்? நேற்றைக்கு பேசும்போதே இங்கே பேசுறது எதையும் பெருசில் பேசக்கூடாது, ஒரே ஒருத்தர் எல்லார் சார்பாக பேசட்டும், மாணிக் தாகூர் பேசட்டும்னு சொல்லிட்டாங்க. நான் ஒத்துக்கிட்டேன். அது இப்போ நான் சொன்னால் அது ஒரு எடுத்த முடிவை மீறி நானாக சொல்கிற மாதிரி ஆகும். ஆனால் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அந்த கூட்டத்தில் ஆணித்தரமாக சொல்லியிருக்கேன். தேர்தல் நேரத்தில் திமுகவோட இருந்த கூட்டணி கட்சிகள் 60 பேர் இருக்காங்க, 60 அமைப்புகள் இருக்குன்னாங்க. இன்னைக்கு யாருமே இல்லை. எப்படி பாக்குறீங்க? இதனுடைய மைய கருத்து என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மதிமுகவோட கருத்து தான் எல்லா தோழமை கட்சிகளும் இருந்துதா? என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு கட்சி வெளியேறியதுக்கு ஒரு காரணம் இருக்கும். என்ன மனக்காயம், என்ன வருத்தம், எதனால் அவங்க விட்டு வெளியே வந்தாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க நீடிக்கலை. அதை பற்றி நான் கமெண்ட் அடிக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. நீடிக்கலை. அவங்க எங்களுக்கு எல்லாரையும் விட எங்களை மோசமாக நடத்துனாங்க. அதனால் நாங்கள் வெளியே வந்துட்டோம். வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க திருவாளர் திருமலாபுரம் பெற்றெடுத்த தங்க மகன் திமு ராஜேந்திரன். நல்லா இருக்கட்டும், செழிப்பாக இருக்கட்டும், வளமாக இருக்கட்டும், நல்லா அவர் அரசியல் சிறப்பாக இருக்கட்டும், செந்தில் செல்வனும் சிறப்பாக இருக்கட்டும். சென்றவர்களை வசைபாடுவதின் வழக்கமல்ல, எங்கிருந்தாலும் வாழ்க அவர்கள். அப்படிதான் என்னுடைய வழக்கம். நல்லா இருக்கட்டும். தொடர்ந்து முதுகில் குத்துறது ஃபீல் பண்ணுறேன். முதுகில் இவங்க குத்தலை, என் நெஞ்சில் குத்திட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த நெஞ்சில் குத்தின பிறகும் உயிர் இருக்கு. இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே, இது மாதிரி லட்சக்கணக்கானவங்க உசுரை கொடுக்க தயாராக அந்த கட்சியில் இருக்கிறான். அவங்க இந்த கட்சியை காப்பாற்றுவாங்க. அவங்க தான் அந்த கட்சி, இப்படிப்பட்டவங்க தான் அந்த கட்சி. அதனால் விலகியவர்கள் விலகினாலும் அதனாலேயே ஒரு ரியாக்ஷன் ஏற்பட்டு நிறைய பேருக்கு வந்து சேரலாம். வெளியே போனவங்க அது எங்களுக்கு பலன் கொடுக்குது. 7 தொகுதி இடைத்தேர்தல் வரப்போது, அரசியல் ரீதியாக கேட்குறோம். மதிமுக இதுலேயும் கண்டெஸ்ட் பண்ணுமா? கண்டெஸ்ட் பண்ணவே மாட்டோம். ஆனால் ஜெயிப்பதற்கு முழுமூச்சாக பாடுவோம். 35 கோடி ரூபாய் அளவுக்கு பேரம் பேசியிருக்காங்க. தாவேகா ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது அப்படின்றனால திட்டமிட்டு
ஒரு பல்வேறு தரப்புல நடந்துச்சு. அதிமுக திமுக கூட்டணி அப்படிலாம் பேசி இப்போ வந்து வழக்கு பதிவு செஞ்சு அரெஸ்டா பண்ணிட்டாங்க. அப்போ நிகழ்வு நடந்திருக்கு, அது முகாந்திரம் நடந்திருக்கு, ஆதாரங்கள் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டு அரசியல்லையே இதுவரை நடக்காத ஒரு பயங்கரமான அரசியல் மோசடி இங்கே நடக்க இருந்தது.